பத்திரிகையாளர் ஏன் சந்திக்கலன்னு நான் திருப்பி கேட்கிறேன். 75 வருஷ கட்சி அப்படின்றாங்க. பவள விழா கண்ட கட்சி திமுக, ரைட்டு. இவர் 3.5 வருஷம் ஆச்சு முதலமைச்சராகி. இவர் எத்தனை முறை ஸ்டாலின் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காரு? மோடி 11 வருஷமா பிரஸ் கான்ஃபரன்ஸே நடத்தல. அதை விட இவரும் அதே மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? இப்ப 3.5 வருஷமா நீங்க சொல்லுங்க, எத்தனை பிரஸ் கான்ஃபரன்ஸ் அவர் நடத்தி இருக்காரு? ஒன்னும் பத்திரிகையாளர் சந்திங்கன்னு சொல்றதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் நான் நினைக்கிறேன். அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த சொல்லிட்டு இவங்க கூலிக்கு ஆளுங்களை அனுப்புவாங்க, 10,000 ரூபாய் 5,000. இப்பவே தகவல் அப்படிதான். பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லி கேள்வி கேட்க விடுறது, ப்ரோவோக் பண்றது, லோடட் கொஸ்டின், தனிப்பட்ட வாழ்க்கை. ஆட்சியில் இருக்கிறவனை பார்த்து நீங்க யாராவது கேட்கிற தைரியம் உண்டா? முதலமைச்சரை, உதவி முதலமைச்சரெல்லாம் கேளுங்களேன், நாங்க கொஸ்டின் பண்ணோம் உட்காருங்க என்ன. அந்த துணிவில்லாதவர்கள் திட்டமிட்டு விஜய கேரக்டர் அசாசினேட் பண்ண, அவரை பொதுவெளியில அசிங்கப்படுத்த, அவரை கோபப்படுத்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பயன்படுத்த சில நபர்கள், சில அரசியல் கட்சிகள், குறிப்பா திமுக பண்ணும்.